பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியாத சவுல் அமலேக்கிய ராஜாவை கொன்று போடு, மிருக ஜீவன்களை உயிரோடு வைக்காதே, அந்த கட்டளை எல்லாம் மீறி நலமானதை தான் எடுத்துக்கொண்டு ராஜாவை உயிரோடு வைத்து தேவ கட்டளைக்கு மீறி நடந்தான். ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகி போயிற்று என்று கர்த்தர் சொன்னதும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையே என்று வருத்தம் இல்லாதபடி ராஜ்யபாரம் நீங்கி போயிற்றே என்று பாவத்தின் விளைவுக்காக பயந்து நடுங்கி அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், என்னை கனம் பண்ணும். பாவம் செய்தவனை எப்படி கனம் பண்ண முடியும்? ஆனாலும் அவன் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் பாவத்தின் விளைவுகளுக்காக அஞ்சி இவ்விதமாக சொல்லி பாவத்தை குறித்த ஒரு பயம் இல்லாதபடியினாலே அவன் தனது வாழ்க்கையும் ராஜ்ய பாரத்தையும் இழந்து போனான். இந்த காலை வேளையில் நாம் மீண்டும் ஒரு முறை மனிதன் தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம். உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன. பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் ஆனாலும் என்ற வார்த்தை. ஆனாலும் என்கிற வார்த்தை நம்மை தட்டி கொடுக்கும் வார்த்தை அல்ல. ஆனாலும் என்கிற வார்த்தை நம்மை தடுத்து நிறுத்தும் வார்த்தை. தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தருவார். ஆசையாய் ஆவலாய் ஆர்வமாய் அவைகளை கேட்கும் போதே ஆனாலும் என்று தேவன் சொல்வார். ஆனால் தடுத்து நிறுத்தப்படுகிறோம். என்ன தருவேன், ஆனாலும் ஆசீர்வதிப்பேன், ஆனாலும் நீ வாழ்ந்திருப்பாய், ஆனாலும் இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை எனக்கு பிரச்சனை. ஆகவே தேவன் எப்பொழுது ஆனாலும் என்று சொல்கிறாரோ அப்பொழுது நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தினுடைய கனிகள் எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று சொன்னவுடனேயே it was an open check. Adam had right to enjoy every fruit of the tree. ஏதேன் தோட்டத்திலே எல்லா பழங்களையும் சாப்பிட உரிமை இருக்கிறது போல அந்த வார்த்தை இருக்கிறது. சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். அப்படி சொன்னவுடனே தான் அந்த வார்த்தை வருகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை எது? ஆனாலும். அந்த ஆனாலும் என்கிற வார்த்தையை கவனிக்காமல் போனதினாலே இன்றளவுக்கு நாமும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையை கவனிக்காமல் போனா ஆனாலும். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் அது எனக்கு தகுதியாயிராது. இந்த ஆனாலும் என்பது ஆவிக்குரிய காரியத்தில் மிக முக்கியமான ஒன்று. அருமையானவர்களே, ஆதாம் ஆனாலும் என்ற வார்த்தையை தள்ளிவிட்டபடியினாலே உலக சரித்திரமே கண்ணீரின் சரித்திரமாய் மாறிவிட்டது. வெற்றியின் சரித்திரமாய் இருக்க வேண்டிய ஆதாமுடைய வாழ்க்கை கண்ணீரின் சரித்திரமாய் மாறிவிட்டது. இந்த பாவத்தின் விளைவு என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாவத்தினுடைய விளைவு ஆதாம் வெட்கப்படுகிறார்.
ஆதாமுக்கு இப்ப வெட்கம் பற்றி கொண்டது. ஆதியாகமம் 2:2 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். வெட்கப்படாமல் இருந்த ஆதாம் ஏவாள் இப்பொழுது வெட்கப்பட்டு பயந்து ஒளிந்து கொள்கிற நிலைமை. அன்றைக்கு வெட்கமில்லாத நிலைமை, பாவம் செய்யாத நிலைமை, ஒரு பிள்ளையின் மனநிலைமை, பாவம் செய்யாத ஒரு நிலைமை, சிறு குழந்தையினுடைய மனநிலைமை. அந்த சிறு குழந்தையுடைய மனநிலைமையிலே கடவுளுக்கு முன்பாக இருவரும் நிர்வாணிகளாக இருக்கும்போது அது அவளுக்கு பிரச்சனையாக இல்லை. ஆதாமை ஏவாள் பார்க்கும்போது, ஏவாளை ஆதாம் பார்க்கும் பொழுதோ அது பிரச்சனை அல்ல. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாத நல்ல உணர்வு, நல்ல மனநிலை. கடவுள் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே ஆதாம் பார்த்தான். கடவுள் எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் ஏவாள் பார்த்தாள். இது பாவம் செய்வதற்கு முன்பு. பாவம் செய்த உடனேயே தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து பயந்து ஒளிந்து கொண்டான். பயம் அவனை பிடித்துக் கொண்டது. பிரியமானவர்களே, இது நல்லது. இந்த வெட்க உணர்வு ஆதாமுக்கு நல்லது. அதனாலே தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். பாவம் செய்த பிறகு பாவ உணர்வு, ஐயோ என்று அவமானப்படுகிற உணர்வு, வெட்கப்படுகிற உணர்வு மனிதனுக்கு அவசியம். ஆனால் சவுலுக்கு பாவத்தை செய்த பிறகு வெட்கமே இல்லை. தான் நல்லது செய்தது போல நடக்கிறான். குறிந்து நிற்க வேண்டியவன் துணிந்து நின்று என்னை கனம் பண்ணும் என்று கேட்டான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆதாம் அப்படி ஒளிந்து கொண்டது நல்ல உணர்வு. அவனுக்கு வெட்கம் இருந்ததுனாலே ஒளிந்து கொண்டான். பாவத்தை உணர்கிற இருதயம், தேவனை துக்கப்படுத்தி விட்டவே என்ற உணர்வு, அவன் போய் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் பார்த்தான். அவனுடைய வெட்க உணர்வை பார்த்ததும் அவனுடைய பாவ உணர்வும் பாவ அறிக்கையும் அவர் பார்த்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே மனிதனுக்கு வெட்க உணர்வு குறைந்தது. ஆதாமிடத்தில் காணப்பட்ட அந்த நல்ல உணர்வாகிய வெட்கம் பாவத்தின் விளைவுகளுக்கு வெட்கம் அல்ல, பாவத்துக்கே வெட்கப்பட்டான், பாவத்தின் விளைவுகளுக்கு வெட்கப்பட்டான். அந்த வெட்க உணர்வு எப்போது உண்டாகும் தெரியுமா? தெய்வ பயம் இருந்தால் தான் வரும். தெய்வ பயம் இருக்கிற மனிதனுக்கு வெட்கம் இருக்க. இன்றைக்கு தீவிரவாத தலை தூக்கி நீதிமன்றத்தின் வளாகத்தில் குண்டுகள் விழித்து 10-14 பேர் மறிக்க வேண்டிய காரணம் தீரச் செயல் அல்ல, மனிதன் வெட்கமற்றவனாய் போய்விட்டான். பாவத்தை குறித்து வெட்கமில்லை, தெய்வத்தை குறித்து பயமில்லை. ஆகவே இன்று பாவம் பெருகி வருகிறது. பிரியமானவர்களே, மைக்கேல் ஆஞ்சலோ அவனும் சிற்பக்கலையில் திரைந்தவன், நல்ல ஓவிய நிபுணன். அவன் ஒருவனை நிர்வாண படங்களை வரைந்தான். மைக்கேல் ஆஞ்சலோ, நீ ஏன் நிர்வாண சிற்பங்களை வடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும்போது மைக்கேல் ஆஞ்சலோ சொன்ன பதில், I see as God sees. கடவுள் பார்க்கிறது போல நான் பார்க்கிறேன் என்றான். உடனே அவன் கேட்டான், நீ கடவுள் இல்லையே மைக்கேல் ஆஞ்சலோ, you are not God. தேவன் பார்க்கிறது போல நாம் ஒருவரும் பார்க்க முடியாது. ஒரு நிர்வாணமான காட்சியை பார்த்து கொண்டு கிறிஸ்தவ பெண் உட்கார்ந்தாள். அவளை பார்த்து கேட்கிறார்கள், நீ ஒரு கிறிஸ்தவ பெண், இப்படி டெலிவிஷனிலே இந்த நிர்வாண காட்சியை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று அவள் பதில் சொல்லுகிறாள். நான் நிர்வாணத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை, நான் தேவனது ஆலயத்தை பார்க்கிறேன். தேவனது ஆலயத்தை பார்க்கிறாயா? என்ன சொல்லுகிறாய்? என் வேதம் சொல்லுகிறது சரீரமானது தேவனது ஆலயம். எப்படி பதில் பார்த்தீர்களா? மனிதன் எவ்வளவு வஞ்சகமாக மாறி போய்விட்டான். சத்திய வார்த்தைக்குள்ளே அடைக்கலம் புகுந்து ஆபாசத்தில் வாசலில் நடக்க காரணம் வெட்கமில்லாத மனிதர்கள், வெட்கமில்லாத பெண்கள், வெட்கமில்லாத ஆண்கள் இன்றைக்கு அதிகமாய் போய்விட்டபடியினாலே இன்றைக்கு பாவங்கள் அதிகரித்து வருகின்றன. வெட்கமில்லாத பெண்களை நீங்கள் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்றால் switch on your television.
You see the dozens of the shameless people. இந்த நாட்டை கவிழ்த்து போடுகிற அசுத்தமானவர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்களுக்கு வெட்கமே இல்லை. நாம் இப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே. பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நாம் பாவம் செய்தால் நமக்கு ஒரு வெட்கம் வருகிறதா, ஒரு பயம் வருகிறதா? ஆதாம் பயந்தான். நாம் என்ன சொல்கிறோம்? பயந்து விட்டான், நல்லது. ஆவிக்குரிய உணர்வு, வெட்கப்பட்டான், நல்லது. இந்த நல் உணர்வுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. பாவம் செய்த பிறகு இந்த உறவுகள் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு வாழை தோட்டத்தில் போய் வாழைத்தாரை அறுத்து கொண்டு வந்தான், திருடி கொண்டு வந்தான். அந்த தோட்டக்காரன் அவனை பிடித்து அந்த வாழைத்தாரை வெட்டி வாழைக்காயெல்லாம் அவன் கழுத்தில் மாலையாக போட்டு தெருவில் அந்த ஊரை சுற்றி 4 முறை வர வேண்டும் என்றான். இவன் கழுத்தில் வாழைக்காயை போட்டு அந்த ஊரை சுற்றி கொண்டு வருகிறான். அவன் மனைவி வாசல் நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். மானங்கெட்டவனே, இந்த வாழைக்காய் போய் இப்படி திருடி கழுத்தில் போட்டு வெக்கமில்லாமல் பெரிய ஒலிம்பிக் சாம்பியன் மாதிரி சுற்றிக்கிட்டு வேற வர்றியா அப்படின்னு பார்க்குறான். 3 சுற்றின உடனே அவன் படியேறி மனைவிட்ட வந்தானான். யோசித்தானான், என்ன இங்கே வர்றான் அப்படின்னு. உடனே அதில் 2 வாழைக்காய் எடுத்து மனைவி கையில் கொடுத்து, பஜ்ஜி போட்டு போய் 4வது ரவுண்டு போயிட்டு வந்து சாப்பிட்றேன், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னான். மானங்கெட்டவன், வெட்கமில்லாதவன். இப்படித்தான் சமுதாயம் இருக்கிறது அருமையானவர்களே. இப்படித்தான் அரசியல்வாதி இருக்கிறான், இப்படித்தான் உலகத்தின் சித்தாந்தவாதி இருக்கிறான். அதை விட மேலாக இப்படித்தான் கிறிஸ்தவனும் இருக்கிறான், கிறிஸ்துவ பாதிரியும் இருக்கிறார். வெட்கமில்லை. உலகத்துக்கு வெட்கம் இல்லாதது பரவாயில்லை, ஊழியக்காரருக்கு வெட்கமில்லை, கிறிஸ்துவ மக்களுக்கு வெட்கமில்லை, திருச்சபைகளுக்கு வெட்கமில்லை. ஆகினால் பாவங்கள் மலிந்து வருகின்றன. பிரியமானவர்களே, ஆதாமுக்கு வெட்கப்படுவது என்பது இயற்கையான ஒன்று. பாவத்துக்காக அவன் வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டான். அருமையானவர்களே, சரீரத்துக்கு எப்படி வலி முக்கியமோ, இப்போ சரீரத்திலே வேதனை என்று ஒன்று இருப்பதுதான் நாம் ஆரோக்கியமாக இருக்கின்ற அர்த்தம். டாக்டர் சொல்லுகிறார், டாக்டர் இடத்துல போகிறீர்கள், டாக்டர் இங்கே ஒரு கட்டி இருக்கிறது, ஆனால் பிரச்சனையே இல்லை, எனக்கு வலியே இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனை. வலி இல்லாத கட்டி பிரச்சனை. வலி இருந்தால் நீங்கள் சரீர சுகமாக இருக்கிறீர்கள். அதுபோல என்ன பாவம் செய்தாலும் எனக்கு வெட்கமே இல்லை, தட்ஸ் அ ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனை. வெட்க உணர்வு இல்லை, என் மனசாட்சியில் குத்துதல் இல்லை, எனக்கு பய உணர்வு இல்லை, அதுதான் பிரச்சனை. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே வெட்க உணர்வை அதிகமாக வளர்க்க வேண்டும். வெட்க உணர்வு என்று பெண்களுக்கு இயற்கையாகவே வெட்கப்படுகிறீர்களே, அதற்கு பெயர் நாணம். அதையல்ல நான் சொல்வது, அது இயற்கையாக உங்களிடத்தில் உள்ளது, அதையல்ல சொல்வது. அது கூட குறைந்து வருகிறது. சரி அருமையானவர்களே, ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ நீங்கள் வெட்க உணர்வு வராதபடியே வளர்த்து வருவீர்களானால் அவன் தீமைக்கு பயப்பட மாட்டான், அவன் தீமையை எதிர்த்து நிற்க மாட்டான். Very easily your child will compromise with wickedness. பொல்லாத வழிகளை உங்களுடைய பிள்ளைகள் எளிதாக எடுத்துக்கொள்ளும். ஆகையினால் சிறு பிள்ளைகளுக்கு அந்த வெட்க உணர்வு இருக்க வேண்டும். ஐயோ, இப்படி சொன்னால் அது நல்லதல்ல, சமுதாயத்தில் அது நல்லதல்ல என்கிற வெட்க உணர்வோடு நமது பிள்ளைகள் எப்போது துணிச்சல் உள்ள பிள்ளைகளாக வளரக்கூடாது. பாவத்துக்கு வெட்கப்படுகிற காரியம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஆரம்ப நாட்களிலேயே ஷைனஸ் அல்ல, ஷேம்லெஸ்னஸ், வெட்கமே இல்லாத அந்த நிலைமையை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அப்படி இருக்குமானால் நீங்கள் ஜாக்கிரதைப்பட வேண்டும். நம்ம எல்லாருடைய சரீரத்திலுமே மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் கேன்சர் செல் இருக்கிறது. ஆனால்
அங்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டம் தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கேன்சர் செல்லை, செத்துப்போன கேன்சர் செல்லை நீக்குகிறது, அல்லது அந்த கேன்சர் செல்லை கொன்று அழித்து முன்னேறுகிறது. இந்த சிஸ்டம் எப்போது ஃபெயிலியர் ஆகிறதோ அப்போது மனிதனுக்கு கேன்சர் வியாதி வெற்றி பெறுகிறது என்று ஒரு தியரி இருக்கிறது. இப்படி ஒரு கொள்கை இருக்கிறது. அதுபோல நம்முடைய வெட்க உணர்வு தோற்று போய் மனிதனுடைய துணிச்சல் மாத்திரம் வெற்றி பெறுமானால் நாம் பொல்லாதவர்களாய் மாறிவிடுவோம், தீவிரவாதிகளாய் மாறிவிடுவோம், அக்கிரமக்காரர்களாய் மாறிவிடுவோம். ஆகையினால் நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் நாம் வளரும் போதும் மிக ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டியது என்னில் உள்ள அந்த வெட்க உணர்வு. நான் எதற்கு வெட்கப்படுகிறேன் என்கிற இவைகள் நமக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆதாம் வெட்கப்பட்டு ஒளிந்தான். அதனால் லாபம் என்ன? ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆம், வெட்கத்தினாலே ஒளிந்தார்கள். கர்த்தரோ வெட்கப்படாது இருக்க அவர்களுக்கு நல்ல உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். அவமானத்தினாலே குன்றி போய் அப்படியே கர்த்தர் விட்டுவிட மாட்டார். பாவத்துக்கு பயந்திருக்கிறவனுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப கொடுப்பார். அவமானத்தினால கூனி குறுகி போன நீ நல்ல வெற்றி உள்ள மனிதனாக திரும்ப எழுவதற்கு தேவனுடைய கரம் உனக்கு காத்திருக்கிறது. நீயோ பாவத்தை குறித்து எப்போதும் ஜாக்கிரதையாயிரு. செய்த பாவத்துக்கு வெட்கப்பட வேண்டும். பாவத்தை குறித்து எப்பொழுதும் நம்முடைய மனதிலே ஒரு அருவருப்பான எண்ணம் இருக்க வேண்டும். தெய்வத்தை குறித்து எப்போது ஒரு பயம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆதாம் இந்த காரியத்திலே வெற்றி பெற்று விட்டான். பாவம் செய்தாலும் அவன் வெற்றி உள்ள வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டான். அடுத்த தலைமுறை, ஆதாமுக்கு அடுத்த தலைமுறை, ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அருமையானவர்களே, காயின் தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் வெட்கப்பட வேண்டும். நான் இப்பொழுது மேடைக்கு பேச வருகிறேன். நான் வந்து பிதாவாகிய தேவனாலும் சொன்ன உடனே நீங்கள் ஒவ்வொருவராக எழுந்து போய்விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவரும் இங்கு இல்லை. நான் ஆச்சரப்படுவதை விட்டுவிட்டு நான் வெட்கப்பட வேண்டும். ஏன் என் ஜனங்கள் எழுந்து போய்விட்டார்கள்? ஏன் இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்காதபடி எழுந்து போய்விட்டார்கள் என்று நான் வெட்கப்படுகிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமே தவிர, எழுந்து போய்விட்டால் ஆத்திரப்படுகிற ஊழியக்காரனாக இருந்தால் அது சரியில்லையே. ஏன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? தம்பியின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயின் வெட்கப்பட வேண்டும். ஐயோ, என்னுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி அவன் வெட்கப்பட்டு அவன் நின்று ஆண்டவர் வந்து கேட்க வேண்டும். காயினே, ஏன் வெட்கப்பட்டு நிற்கிறாய்? வாசலில் இருக்கிற பாவ பலியை நீ காணவில்லையா என்று அவனை பார்த்து கேட்க வேண்டும். காயினோ மிக கோபமடைந்து தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றிருக்கிறான். கடுமையான பாவத்தை செய்துவிட்டு ஆபேல் நிற்கிறான், காயின் நிற்கிறான். ஆண்டவர் அவனை நோக்கி வருகிறார். காயினே, காயினே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, என் தம்பியை கொலை செய்து பயந்து நான் வீட்டிலே ஒளிந்திருக்கிறேன் என்று காயின் சொல்லியிருக்க வேண்டும். பாவ உணர்வு இருந்திருந்தால், பாவ உணர்வு இருந்திருந்தால் அவன் ஓடி ஒளிந்திருப்பான். அதற்கு மாறாக என்ன கேட்கிறான் பாருங்கள். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்றான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? வெட்கமே இல்லை. ஆதாம் எவ்வளவு வெட்கப்பட்டு பயந்து ஒளிந்தான். அவனுடைய மகனுக்கு வெட்கமே இல்லை. தேவனிடத்தில் பேசுவதற்கு பயந்தான். தெய்வ சமூகத்தில் நிற்பதற்கு பயந்தான். தான் நிர்வாணி என்பதை அறிந்து ஒளிந்தான்.
தான் கொலைகாரன் என்று அறிந்தும் நிமிர்ந்து நிற்கிறான். தெய்வ சமூகத்தில் அவனுக்கு பயமே இல்லை, அவனுக்கு வெட்கமே இல்லை. என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்கிறவர் ஒருவேளை அறிவாளி என்று நீங்கள் சொல்லுவீர்கள், சிந்தனையாளர் சொல்வீர்கள். வேதம் சொல்கிறது வெட்கம் கெட்டவன், வெட்கமில்லாதவன், தெய்வ சமூகத்தை குறித்து பயம் இல்லாதவன், தேவனை எதிர்த்து பேசுகிறவன். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக ஆதாமுக்கு வெட்க உணர்வு, பய உணர்வு இருந்து அவன் பாவ மன்னிப்பை பெற்றான். அவனுடைய பாவம் மூடப்பட்டது. காயினுடைய பாவத்தை கர்த்தர் மூடவே இல்லை. காயினுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டவில்லை. ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை கர்த்தர் மூடுவதற்காக ஒரு மிருகத்தை பலியிட்டு தோல் உடைகளை அவருக்கு உண்டாக்கி நிர்வாணத்தை மறைத்தார். ரத்தம் சிந்துவதனாலே பாவம் மறைக்கப்பட்டது, தோல் உடையினாலே நிர்வாணம் மறைக்கப்பட்டது. பாவம் மறைக்கப்பட்டது, பாவத்தின் விளைவும் மறைக்கப்பட்டது. காயினுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டவில்லை. காரணம் என்றால் வெட்க உணர்வில்லை, பய உணர்வில்லை. ஆகவே மனம் திரும்புவதற்கு வழியற்றவனாயிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 4:12. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். You will be a vagabond. You will be a restless traveler. ஒரு நிலையில்லாத ஒரு பிரயாணி. பிரியமானவர்களே, இன்றைய வாலிபர்கள் நிலையில்லாமல் அங்கும் எங்கும் அலைந்து திரிய காரணம் என்ன? பாவ மன்னிப்பை தேடாத கூட்டம். இன்றைக்கு மனிதன் மன சமாதானம் இன்றி அங்கும் எங்குமாக அலைந்து திரிகிறான். மலைகளில் ஏறி சரணம் 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 என்று ஏறி இறங்குகிறானே, அவன் காயின் சந்ததிதான், நிலையில்லாமல் அலைகிற சந்ததி. பள்ளத்தாக்கை எட்டி பார்க்கிறான், தனக்கு சமாதானம் உண்டோ என்று. மலைகளிலே தீபத்தை ஏற்றி பார்க்கிறான், தனக்கு சமாதானம் உண்டோ என்று. கல்லுகளையும் மரங்களையும் வழிபட்டு கிடந்து தன் சமாதானத்தை தேடுகிற அவன் நிலையில்லாத ஆத்துமா. அவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லாததனால இப்படி அலைகிறான். என் பிரியமான சகோதரி சகோதரியே, பாவத்தின் கொடுமையை பார்த்தீர்களா? மனிதனை எங்கெல்லாம் அலைய வைக்கிறது. புண்ணியம் தேடி, தர்மத்தை தேடி, சமாதானத்தை தேடி எங்கெல்லாம் அலைந்து திரிகிறான். கங்கை நதி தீரத்திலே உட்கார்ந்து அழுக்கான நதியின் தண்ணீரை எடுத்து புண்ணிய தீர்த்தம் என்று குடித்து தனக்கு சமாதானத்தை தேடுகிற இந்திய மகனுடைய வாழ்க்கையை பாருங்கள். நம்முடைய தேசத்தின் சித்தாந்தங்கள், இதிகாசங்கள் இவைகளிலே மூழ்கி போய் சமாதானமற்றிருக்கிற இந்திய தேசத்திற்கு சமாதானத்தை தரக்கூடிய ஜீவ விருட்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதை அறியாதபடி வழி தப்பி அலைந்து கொண்டிருக்கிற காயின்களாய் போய்விட்டது. காயினை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிலையற்றவனாய் பூமியிலே அலைவாய். உடனே காயின் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உண்மையாகவே அவன் தகப்பனை போல இவனுக்கு பாவ உணர்வு, அவன் வெட்க உணர்வு இருந்தால் இவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கர்த்தாவே, என் தேவனே, நான் செய்த பாவம் பெரியது, இதை உம்மாலே சகிக்க முடியாது. நான் செய்த பாவத்தை பரலோகமே நீ சகித்துக் கொள்ள மாட்டாய். என்னை உண்டாக்கிய தெய்வமே, நீ என் பாவத்தை சகித்துக் கொள்ள மாட்டாய் என்று காயின் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பாவத்தை நீ சகித்துக் கொள்ளும், இந்த தண்டனையை என்னாலே சகிக்க முடியாது. தண்டனையைத்தான் அவன் பெரிதாக எண்ணினான், பாவத்தின் விளைவைத்தான் பெரிதாக எண்ணினான். சவுல் பாவத்தின் விளைவை எண்ணினான். ராஜ்யபாரம் போய்விட்டது, என்னை கனம் பண்ணு என்றான் சவுல். அதை போலத்தான் இவனும்
பாவத்தின் விளைவு என்னாலே இதை சகிக்க முடியவில்லை. கர்த்தரை துக்கப்படுத்தினோ, தேவனை துயரப்படுத்தினோ, உண்டாக்கிய தேவனுக்கு விரோதமாக செய்தோமே, சொந்த தம்பியை கொலை செய்து விட்டோமே என்ற வருத்தமோ வாட்டமோ மன சஞ்சலமோ மனஸ்தாபமோ வெட்கமோ ஒன்றுமே இல்லை. மாறாக அவன் தண்டனையை குறித்து தான் கவலைப்படுகிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரன், வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நடக்கின்றன. அவைகள் உங்களுக்கு தேவனால இடப்பட்ட தண்டனையாக இருக்குமானால் உங்கள் பாவத்தை உணர்வீர்களா? என் பாவத்தினாலே தான் இது நடந்தது என்பதை உங்களாலே உணர முடிகிறதா? அப்படியானால் சம்பவங்களுக்கு வருந்தாமல் சம்பவத்துக்கு காரணமான உங்கள் பாவங்களுக்காக வருத்தப்படுங்கள், உங்கள் பாவத்துக்காக அழுங்கள், உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்புங்கள். அருமையானவர்களே, தேவனை குற்றப்படுத்தாதீர்கள். நீர் எனக்கு தந்திருக்கிற இது என்னாலே சகிக்க முடியாது என்று கர்த்தரை நீங்கள் குற்றப்படுத்தாதீர்கள். இவ்விதமாகவே ஆதாம் குற்றப்படுத்தினான். காயின் குற்றப்படுத்தினான். காயினுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இப்போது என்ன ஆறுதல் தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கப்பட்டு விட்டது. யாருக்கு? காயினுக்கு. இவரை ஒருவரும் தொடக்கூடாது. பெரிய சந்தோஷம் காயின். ஹல்லேலூயா. என்னை ஒருவரும் தொட முடியாது, நான் என்னை ஒருவருமே கொல்ல முடியாது. ஆபேலை நான் கொண்டு என்னை கொல்ல இன்னொரு ஆபேல் வர முடியாது. எனக்கு ஆண்டவர் துணையாயிருக்கிறார். காயினுடைய திருப்தியை பார்த்தீர்களா? யாரும் அவனை கொலை செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனாலே பரலோகம் வர முடியாது. அவன் பட்டணத்தை கட்டினான், பரலோகத்தை இழந்து போனான். சரீரத்தின் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டான், ஆத்தும பாதுகாப்பை இழந்து போனான். பரிதாபமான மனிதன். ஏன் பிரியமா என் அருமையான சகோதரி, சகோதரிய, காயினுடைய நிழல் நம் மீது இருக்கிறது அல்லவா? காயினுடைய நிழலிலே நாம் நிற்கிறோம் அல்லவா? அநேக சமயத்தில் சரீர பாதுகாப்புக்காக, வேலையின் பாதுகாப்புக்காக, பணத்துக்காக சத்தியத்தை விட்டுவிட்டோம் அல்லவா? அப்போதெல்லாம் பணம் கிடைத்த ஒரு திருப்தி, வேலையில் உத்தரவாதத்தின் திருப்தி, இதுதான் காயினுக்கு இருந்தது. பெரிய திருப்தி அவனுக்கு. வேதம் சொல்கிறது, அதன் பிறகு கர்த்தர் அவனோடு பேசவே இல்லை. காயின் சரித்திரம் முடிந்து போய்விட்டது. பிரியமானவர்களே, காயினுக்கு கிடைத்த சரீர பிரகாரமான பாதுகாப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்ல. ஆத்மா பாதுகாப்பு இல்லாதபடி சரீர பாதுகாப்பு மாற்றம் என்ன பிரயோஜனம்? நல்ல சம்பாதிக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வீடு கட்டி வைத்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ளே ஜெப வீடு வைத்திருக்கிறாயா? உன் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி தேவனுக்காக கொடுக்கப்படுகிறதா? உன்னுடைய காசை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறாயா? இவையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இவைகளையே செய்யாமல், இவை ஒன்றையும் செய்யாமல், வீடு, உத்தியோகம், பணம் இவை மாத்திரமே எனக்கு போதும் என்று இருப்பீர்களானால், காயினை போல நீங்கள் பட்டணம் கட்டி பரலோகத்தை இழக்கிறீர்கள். அதனை நீங்கள் ஜாக்கிரதை அடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மனிதன் ஒரு பட்டிக்காட்டிலிருந்து பட்டணத்துக்கு போகிறான். அவன் காரே பார்த்ததில்லை. வேகமாக கார்கள் செல்கின்றன. ஆச்சரியமாய் பார்க்கிறான். இவைகள் என்ன இவ்வளவு வேகமாய் போகிறது? இவளை ஓட வைப்பது என்ன? இதற்குள் இருக்கிற சக்தி என்ன? அவனுக்கு விளங்கவே இல்லை. திடீரென்று ஒரு கார் வந்து தெருவில் நின்று விட்டது. இவன் கூர்ந்து பார்க்கிறான். காரிலிருந்து டிரைவர் இறங்கி வெளியே போய் பெட்ரோல் வாங்கி கொண்டு வருகிறார் ஒரு கேனில். அந்த கேனில் உள்ள அந்த பெட்ரோலை அவர் வண்டியில் ஊற்றுகிறார். இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான்.
அவர் அதன் பிறகு அந்த கேனை அவர் தெருவிலே எறிகிறார். பிறகு வண்டி வேகமாக போகிறது. இந்த விவசாயி, இந்த கிராமவாசி ஆச்சரியமாய் போய் அந்த எம்டி கேனை கையில் எடுக்கிறார். அந்த எம்டி கேனை கையில் எடுத்து சொல்கிறார், உலகத்தை இயக்குகிற மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. இனிமேல் எல்லாவற்றையும் என்னாலே செய்ய முடியும். அதுதான் பெந்தெகோஸ்தே சபை. அந்நிய பாஷை பேசுகிறேன், இனி எல்லாவற்றையும் செய்து விடுவேன். எம்டி கேன். What is the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கே? வல்லமை இல்லாத அபிஷேகம், சத்தியம் இல்லாத பிரசங்கம், பரிசுத்தம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை இருந்த எம்டி கேன். எதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் சமாதானமாக இருக்கிறோம் அருமையானவர்களே? இந்த சபை பக்கத்தில் உள்ள 6 தெருக்களை அசைக்காவிட்டால், பக்கத்து வீடுகளை இந்த ஆராதனை அசைக்காவிட்டால், the church is an empty can. இவை பலத்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆமென். இந்த சபை பலத்த காரியம் செய்ய வேண்டும். சபை என்றால் எது? இந்த சுவரல்ல, நீங்கள் பலத்த காரியத்தை செய்ய வேண்டும் அருமையானவர்களே. இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு பெருமையாக இருப்பதெல்லாம் எம்டி கேனை வைத்துக்கொண்டு அதில் ஒரு திருத்தம் கொள்வோம். பிரியமானவர்களே, டைம்ஸ் மேகசினில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன். யாரும் ஆச்சரியப்படாதீர்கள், நான் சொல்லுகிறேன். அந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். As for me, the silence and the emptiness is so great that I look and not see, listen, do not hear. The tongue moves but does not speak. தமிழில் சொல்கிறேன். ஆனாலும் என்னை பொறுத்தவரையிலும் மிகுந்த மௌனமும் வெறுமையும் என் ஆத்துமாவை ஆட்கொள்ளுகின்றன. நான் உற்று நோக்குகிறேன், நான் பார்க்கவில்லை. நான் கவனித்து கேட்கிறேன், செய்தி வரவில்லை. என் நாவு அசைகிறது, வார்த்தைகள் பிறக்கவில்லை. இப்படி சொன்ன அதே நபர் இப்பொழுது இன்னொன்று சொல்லுகிறார். ஒருவேளை கடவுள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என் சிந்தனைகளை சொர்க்கத்தை நோக்கி எழுப்ப முயல்கிறேன். அங்கு தண்டிக்கும் வெறுமை அந்த சிந்தனையை சந்திக்கின்றன. என்னுடைய மனதிற்கு வெறுமையே வந்து சந்தித்து என் இருதயத்தை கிழிக்கின்றன. தேவன் என்னை நேசிப்பதாக சொல்லுகிறார்கள். இருப்பினும் உணர்ச்சியின்மையும் வெறுமையுமே எனக்குள் இருக்கிறது. என் ஆத்துமாவை எதுவும் தொடுவது இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அழைப்பை ஏற்று குருட்டுத்தனமாக இந்த வேலைக்கு நான் வந்துவிட்டேனோ என்று நான் பயப்படுகிறேன். என்னை நான் எதற்காக வருத்திக் கொள்கிறேன்? தேவன் இல்லை என்றே எண்ணுகிறேன். கிறிஸ்துவும் இல்லை, எனக்கு ஆத்துமாவும் இல்லை. இது யார் சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? அன்னை தெரேசா, மதர் தெரேசா. இந்த நாட்டின் இது யாருக்கு எழுதியிருக்கிறார்கள்? ரெவரண்ட் மைக்கேல் வேன், 1979. மொத்தம் 44 கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எல்லாவற்றையும் வெளியிட்டிருக்கிறார். நான் மதர் தெரேசாவை குற்றப்படுத்துவதற்கல்ல,
சமூகப்படி என்ற எம்டி கேன். தொழுநோயாளிகளுக்கு மத்தியிலே வேலை செய்கிறோம், அது சொர்க்கத்தை தரும், ஆத்மாவை திருப்தியாக்குகிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு கடைசியில் குருட்டுத்தனமாக மாறிவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு தர்ம வேலையோ எந்த ஒரு தியாகமும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்படாத எதுவுமே எம்டி கேன். ஆகவே மதர் தெரேசாவை குறித்து காலை வேளையில் சொல்லும்போது அதிரியப்பட்டு விடாதீர்கள். நமக்கு மதர் தெரேசா அல்ல இலக்கு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் அருமையானவர்கள், எதற்கு சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய பணியை செய்தார்கள். எத்தனை ஊர் எத்தனை நகரங்களிலே சேரிட்டி ஹோம்ஸ் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அதன் தலைவிக்கு அது எம்டி கேன். என்ன சொல்கிறார்கள், இவை எல்லாவற்றையும் செய்த பிறகு எனக்கு எப்படி தெரிகிறது, குருட்டுத்தனமாக தெரிகிறது, என் இருதயத்திலே அவமானம் வெறுமையாய் இருக்கிறது என்று. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட எம்டி கேன்களை வைத்துக் கொண்டு காயினை போன்றவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கிறது, என்னை ஒருவரும் கொண்டு போட முடியாது, நான் பத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி உத்தியோகம், வருமானம், வீடு, சொத்து, சுகம் இவைகளினாலே நான் பத்திரமாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறவன் எம்டி கேனை எடுத்துக்கொண்டு நடக்கிறவன். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரி சகோதரியா, அந்த எம்டி கேனை தூக்கி எறிய சொல்லவில்லை, அதை கையில் வைத்திருங்கள், காலம் அதை நிரப்பும். ஆனால் நீங்கள் அதிலே நம்பிக்கை வைக்காதீர்கள், நீங்கள் அதிலே நம்பிக்கை வைக்காதீர்கள். கர்த்தரையே நீங்கள் நம்பிக்கையாய் வைத்திருங்கள். கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்பொழுது இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம். தாவீது, தேசத்தின் ராஜா, பத்சேபாளுடைய கணவன். இப்பொழுது அவன் ஒரு எம்டி கேனை கையில் வைத்திருக்கிறான், வெறுமையான பாத்திரம். எது? ராஜரீகம். நான் ராஜா, நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவன், சங்கீதங்களை பாடுகிறவன், இதனாலே திருப்தி அடைகிறான். பத்சேபாவோடு பாவம் செய்து 9 மாதங்கள் அவன் பாவ அறிக்கையை செய்யவில்லை. 9 மாதங்கள் அவனுக்கு பத்திரமாக இருந்தான். The unconfessed sin was deep in his heart. அது அவனை தொந்தரவு செய்யவில்லை. பத்சேபாளோடு நடத்திய பாவம் அவனை தொந்தரவு செய்யவில்லை. அதற்காக மனம் கலங்கி நிற்கவில்லை. மாறாக கர்த்தர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார், அந்த திருப்தியில் இருக்கிறான். எம்டி கேன். இந்த ராஜரீகம் தனக்கு இருப்பதனாலே தேவன் தன்னுடைய பாவத்தை பார்க்கவில்லை. 9 மாதங்கள் அவனுடைய இருதயம் திருப்தியாயிருக்கிறது. அவனுடைய மனதிலே பாவத்தை குறித்த எந்த உணர்வு சஞ்சலம் வரவே இல்லை. தாவீது சந்தோஷமாகவே இருக்கிறான். அருமையானவர்களே, நாம் இந்த பாவத்துக்குள் அதிகமாய் போய் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. ஆனால் சொல்ல வேண்டிய சில கருத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீதை பார்த்து கேட்போம், தாவீதே, நீ ஏன் யுத்தத்துக்கு போகவில்லை? அவன் உடனே பதில் சொல்லுவான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15, 16. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டினவனுமாகிய எஸ்பியோப்னெப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். வாசியுங்கள். சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாய் இருந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின்
விளக்கு அணைந்து போகாத அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். தாவீதே, நீர் யுத்தத்துக்கு வர வேண்டாம். இப்போது தாவீதுக்கு வயது என்ன? 51 வயது. அவன் விடாய்த்து போகிறான். 51 வயதில் யுத்தத்துக்கு நீ வர வேண்டாம். இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகக்கூடாது. நீ ஒரு யுத்தத்திலே மாய்ந்து விடக்கூடாது. உம்மாலே நிற்க முடியாது என்று தாவீதுக்கு சொன்னார்கள். பிரியமானவர்களே, இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டே அவன் இருக்கலாம். இது முந்தி நடந்த சம்பவம். ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு தன் ஜனங்கள் தன்னை யுத்தத்துக்கு வரவிட மாட்டார்கள் என்பதை ஒரு காரணமாக வைக்கலாம். யுத்தத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை. எங்கு போக வேண்டும்? யுத்த களத்துக்கு போக வேண்டும். ராஜா உட்கார்ந்திருப்பதனாலே வீரர்களுக்கு ஒரு தைரியம். ஒருவேளை என்னாலே பிரசங்கமே பண்ண முடியாத ஒரு நாள் வரும் என்று வைத்துக் கொள்வோம். நான் பேசுவதே உங்களுக்கு விளங்கவில்லாத ஒரு காலம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி ஒரு காலம் வரவே வராது என்று நான் எண்ணுகிறேன். ஆனாலும் அப்படி வருமானால் நான் வீட்டிலே உட்கார்ந்திருக்க மாட்டேன். தட்டு தடுமாறி அங்கு வந்து உட்கார்ந்து பாஸ்டர் உட்கார்ந்திருக்கிறார் என்று நீங்கள் உணரும்படியாகவே நாங்கள் இருப்பேன். என் தெய்வ சமூகத்தில் நான் வந்து அமர வேண்டும். பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், அவன் யுத்த களத்தில் போய் உட்கார்ந்திருப்பது ஒரு பெரிய தைரியம், மாரல் சப்போர்ட். அங்கு போகாமல் இருந்தான். சரி, என்ன செய்தான்? சோம்பேறியாக இருந்தான், ஒன்று செய்யாமல் இருந்தான். இப்போதுதான் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு பக்தன் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் தனிமையாக இருந்தால் சோம்பேறியாயிராதீர்கள். நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் தனிமையாயிராதீர்கள். If you are idle, don't be solitary. If you are solitary, don't be idle. ஆகவே தனிமையும் எதையும் செய்யாதிருக்கிற நிலைமை பாவத்துக்கு அனுகூலமாயிருக்கும். என் அருமையான சகோதரியே, தனிமையிலே நேரத்தை, உன்னுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கிறதா, அதிகமாக வேலை செய். உன் கணவர் உன்னோடு பேசுவதே இல்லை, வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வருவதில்லை, நீ தனித்திருக்கிறாய். வேலை செய் சகோதரி, வேலை செய். சாத்தான் உன்னை வஞ்சித்து விடாதபடிக்கு நீ கடுமையான வேலையை செய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். என் அருமையான சகோதரனே, தனித்து விடப்படுகிறாயா? வேலை செய். சோர்ந்து இருந்து விடாதே. அருமையானவளே, எந்த வயதிலும் தனிமை பொல்லாதது. எனக்கு ஒரு சகோதரி தொலைபேசி சொன்னார்கள், பாஸ்டர், சகோதரி இறந்து 15 ஆண்டுகளாகின்றன. ஆரம்ப நாட்களிலே நீங்கள் அதிகமாக சகோதரியை பற்றி பேச மாட்டீர்கள். இப்பொழுது பிரசங்கத்திலே அதிகமாக அவளை பற்றி சொல்வதனாலே உங்கள் தனிமை உங்களை தளர பண்ணுகிறது என்ற அர்த்தம். நீங்கள் இப்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகிறீர்கள் என்று உண்மைதான். ஆனாலும் தனிமை என்ற ஒரு வாழ்க்கை தேவன் நம் கூட இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் பொழுதாக மாறிவிடும். ஆகையினால் தனிமையாய் இருக்கும்போது அதிகமாய் ஜெபிக்கவும், அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும், அதிகமான ஊழியத்தை நாம் செய்வோமானால் பிசாசுக்கு இடம் கொடாமல் நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, I am solitary but I am not idle. நான் சோம்பேறியாக இல்லை. கர்த்தர் என்னோடு இருந்து எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துகிறார். அருமையானவர்களே, ஆமென். பிரியமானவர்களே, இப்போது தாவீது பாவம் செய்து 9 மாதங்கள் அதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறார். நான் சின்ன பிள்ளையிலே ஏதாவது ஒரு தவறு செய்வேன், என் தகப்பனார் கூப்பிட்டு என்னை கேட்பாரோ என்று பயப்படுவேன். 2-3 நாட்கள் ஆகும். அப்பாவிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு பெரிய சந்தோஷம், கண்டுபிடிக்கவில்லை. 3 நாட்கள் ஆகிவிட்டது, இனி கண்டுபிடிக்க மாட்டார். அப்படி எண்ணும்போது கூப்பிடுவார், சுந்தர்ராஜ், உடனே அங்கே போய் நிற்க வேண்டும். போன வாரம் நீ இப்படி செய்தாய் என்று. அப்போதான் தெரியும், எல்லாம் பதிவு ரெக்கார்ட் பண்ணி வைத்து சரியான நேரத்தில் கேட்கிறார். ஆண்டவரும் அப்படி கேட்பார்.
விட்டுவிடவே மாட்டார். ஒரு நாள் நாத்தானை அனுப்பினார். நாத்தானை அனுப்பி திடீரென்று யாரை எச்சரிக்கிறார்? தாவீதை எச்சரிக்கிறார். 9 மாதம் கழித்து, after the silent period of 9 months, the prophet Nathan was sent to David to warn him. அவனை எச்சரிக்கும்படியாக நாத்தான் வருகிறான். அவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 4 வசனம். அந்த ஐஸ்வர்யானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். இது யாரை சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இது யாரை சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஆடு யார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஆடு யாரு? பத்சேபாள். இப்போது உங்களுக்கு நான் சொல்ல விரும்பியது, டிராவலர், ஒரு வழிப்போக்கர் வருவான்னு சொன்னானே, அந்த வழிப்போக்கனைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், ஒரு வழிப்போக்கர் வருகிறான், அவனுக்கு இந்த ஆட்டை பலியிட்டாய், இந்த ஆட்டை விருந்து வைத்தாய். ஆடு யாருக்கு விருந்தாயிற்று? வழிப்போக்கனுக்கு. அந்த வழிப்போக்கன் யார்? அந்த வழிப்போக்கன் தான் உன் மனதை கடக்கிற சிந்தனை. அந்த சிந்தனையில் தான் பலியானாள் பத்சேபாள். எப்படி வழிப்போக்கன் திடீரென்று வீட்டுக்குள் வருவது போல சோதனை நம்முடைய சிந்தனைக்குள் திடீரென்று வருவான். இப்ப வீட்டுக்குள் ஒரு அந்நிய மனிதன் வருகிறான் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்களுக்கு யாரென்றே தெரியாது, திடீரென்று வீட்டுக்குள் ஒருவர் வருகிறார், என்ன சொல்வீர்கள்? மாமா வாங்க அண்ணன் கூடுவீர்கள். யார் நீங்கள் யார்? எதற்குள்ளே உள்ளே வந்து கேட்க மாட்டீர்கள்? இது திடீரென்று ஒரு எண்ணம், பத்சேபாளை குறித்த ஒரு அவலட்சணமான எண்ணம். Traveler has entered the house. அந்நியன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான், வழிப்போக்கன் வீட்டுக்குள் வந்து விட்டான். ஜாக்கிரதைப்பட வேண்டிய தாவீது உட்கார வைத்து பேசுகிறான். அது யாரென்றே தெரியாத ஒருவனை, அந்நியனை உட்கார வைத்தான். அந்த அந்நியனை யாராக மாற்றினான்? விருந்தாளியாக மாற்றினான். அந்த விருந்தாளியை யாராக மாறினான்? வீட்டின் எஜமானாக மாறினான். என் பிரியமான சகோதரனே, இதுதான் வாழ்க்கை. திடீரென்று வரக்கூடிய சிந்தனையை, அந்த வழிப்போக்கனை வாசலில் நிறுத்துங்கள். Don't entertain such travelers. இப்படிப்பட்ட சிந்தனைகளை உபசரிக்காதீர்கள். மற்றவருடைய மனைவியை குறித்து தவறான எண்ணங்கள் வரும்போது அதை வாசலிலே நிறுத்துங்கள், உள்ளே நுழையாதே. பிற பெண்களை பற்றி அவலட்சணமான எண்ணம் வரும்போது இதய வாசலிலே நிறுத்துங்கள். Don't enter. You are a traveler. You are a stranger. You have no place in my heart. அப்படி சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர். அவன் ஒரு அந்நியன், அது ஒரு வழிப்போக்கன், திடீரென்று வந்தவன். அவனை போய் நீ உபசரித்ததும் அல்லாமல் அவனுக்கு இவ்வளவு பெரிய விருந்து வைத்து அந்த உணர்வுக்கு நீ பலியாகி போனாயே என்று ஆண்டவர் அவனை எச்சரித்தார். இந்த காலை வேளையிலே வழிப்போக்கர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். யார் வழிப்போக்கன்? உங்க சிந்தனைகள், அந்த சிந்தனை வழியாய் கடந்து வருகிற சோதனைகள், இவைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது 5ஆம் வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரமாய். 12:5. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்கள், யாருக்கு தீர்ப்பு சொல்லுகிறான்? அவனுக்கே தீர்ப்பு சொல்லுகிறான். அவனுக்கு மரண தண்டனை எழுதுகிறான். அவன் சாகவே வேண்டும் என்று. பெரியமானவர்களே, அநேக சமயத்தில் நாம் செய்கிற பிரசங்கங்கள் நம்மையே நியாயம் தீர்த்து விடும். அநேக சமயத்தில் நாம் பாடுகிற பாடல்கள் நம்முடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்திவிடும். ஆகவே அருமையானவர்களே, நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகளில். இப்போது அவன் இன்னும் கொஞ்சம் பேசுகிறான். 6ஆம் வசனம் சீக்கிரமாய் வாசி. அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் இந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 அத்தனை திருப்ப செலுத்த வேண்டும் என்றான்.
நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும். ஏன் அப்படி சொன்னான்? பழைய ஏற்பாடு. ஒரு ஆட்டை திருடினால் எத்தனை மடங்கு கொடுக்க வேண்டும்? 4 மடங்கு. கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். தள்ளிவிட்டாரே. வேதத்தை தனக்கு சாதகமானதை எடுத்தான், தனக்கு பாதகமானதை தள்ளி போட்டான். வெரி கன்வீனியன்ட்லி he reads the Bible. வேதத்தை தன் வசதிக்கு தக்க வாசித்தான். ஆற்றுக்குள்ள தண்டனையை எடுத்தான். ஆனால் மனிதன் தவறி போவதற்குள்ள தண்டனையை அவன் தள்ளி போட்டான். வேத புத்தகத்தை எப்படி மாற்றி வாசிக்கிறான் பார்த்தீர்களா? கர்த்தர் பார்த்தார். தாவீதே, என்ன சொல்லுகிறாய்? நாலத்தனையாய் செலுத்த வேண்டும் என்றார். தாவீது 4. அருமையானவர்களே, இப்போது வாசியுங்கள். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12. தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, இப்பொழுது அவன் பாவத்தை உணர்ந்தான். கர்த்தர் அவன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனாலும் இந்த வார்த்தையை கவனியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் என்பது ஆரம்பத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது? ஆதாமுக்கு. இப்போது ஆனாலும் என்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? தாவீதுக்கு. நாலத்தரையா திருப்பி செலுத்த வேண்டும். நாலத்தரை. முதலாவது, இந்த பிள்ளை சாகும். அந்த பிள்ளை சாகடிக்கப்பட்டது. இரண்டாவதாக, தாவீதின் குமாரன் அம்னோன், அப்சலோம், அதோனியா 3 பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். இரண்டாவது. மூன்றாவது, தாமார் கற்பழிக்கப்பட்டாள், தாவீதின் குமாரத்தி. 4வது, அவருடைய மறுமனையாட்டிகள் அவமானமாக்கப்பட்டார்கள். நாலத்தனையாய் திருப்பி செலுத்திவிட்டார். தாவீது தான் செய்த பாவத்திற்கு நாலத்தனையாய் திருப்பி செலுத்த வேண்டிய பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். அவன் பாவ மன்னிப்பு பெற்றான் தான். ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை அவனுக்கு தண்டனையாக வந்தது. என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுங்கள். பாவம் செய்தால் கர்த்தர் மன்னிப்பார் என்று ஒரு எண்ணம் இருக்குமானால் கர்த்தர் சொல்லுவார், மன்னிக்கிறேன் மகனே. ஆனாலும் என்கிற வார்த்தையை மறந்து போகாதீர்கள். பாவ மன்னிப்பு கிடைக்கும், நிச்சயம்தான். தாவீதை கர்த்தர் மன்னித்தார். 4 மடங்கு கொடுக்க தீர்த்து அவன் 4 மடங்கு கொடுத்தான். யாக்கோபை கர்த்தர் மன்னித்தார். அவன் நொண்டி நடந்தான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மன்னிப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, மன்னிப்புக்கு பிறகு ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நானே பரிசுத்தமான பரனே, என்னை பாத்திரம் ஆக்கிடுமே, பரம தரிசனம் தாருமே தேவா, பரிசுத்தமாக்கிடுமே என்று கர்த்தரை நோக்கி நாம் பாடி இந்த ஆராதனை முடிப்போம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உமது வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களோடு கூட பேசினமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பாவத்திற்கு நாங்கள் அஞ்சினவர்களாய் ஆண்டவரே, அப்பா உமது சமூகத்திலே கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நிற்கும்படியாகவும் ஆண்டவரே, இந்த காலையிலே ஒரு எச்சரிப்பின் செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை உமது சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு காலம் ஆண்டவரே இவற்றை நாங்கள் உணராதபடிக்கு ஆண்டவரே, பாவத்தின் விளைவிற்காக மாத்திரம் நாங்கள் கவலைப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயங்களை மன்னித்து ஆண்டவரே, உமது சமூகத்திலே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தாவே உமது சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவன் ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து
நேசித்து ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆனாலும் என்ற வார்த்தைக்கு நாங்கள் அஞ்சுகிறவர்களாய் ஆண்டவரே உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டுமாய் இடத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.